எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை மட்டும் ஜனநாயகத்திற்கு எதிராக என்ன செய்ய வேண்டியமோ அதை தொடர்ந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் செய்யும். பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்று ஒரு திட்டம் இருக்கிறது. என்ன திட்டம் என்றால், எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளாத கட்சிகள் ஆளுகின்றனவோ அங்கெல்லாம் பிரச்சனை செய்ய வேண்டும், அவதூறுகள் கிளப்ப வேண்டும், தொடர்ந்து அந்தந்த மாநில மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும். பாஜக கட்டுப்பாட்டுக்குள் எப்பொழுது அந்த மாநிலம் வருகிறதோ அப்பொழுதுதான் ஒன்றிய அரசின் நிதிகள் எல்லாம் ஒதுக்கப்படும். இதை நீங்கள் எச்சி ராஜா மாதிரி ஆளுங்கிட்ட கேட்டிங்களா சொல்லுவார், அராஜகமாக ஆணவமாக நாங்கள் அப்படி தான் செய்வோம்னு சொல்லுவார். அவங்களுக்கெல்லாம் நாகரிகம்னான்னு யாருக்குமே தெரியாது. மக்கள் மீது ஒரு அர்ப்பணிப்போ, மக்கள் மீது ஒரு பற்றோ, இது நம்முடைய தேசத்து மக்கள், இந்த மாநிலம் அந்த மாநிலம் என்று கிடையாது, எல்லோரும் இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் என்பதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வரைக்கும் இந்த அராஜகம் தொடரும். தமிழ்நாடு மட்டும்தான் இந்த பாஜகவுடைய பிற்போக்குவாத தனத்தை முறியடித்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது ஜனநாயகம் மலர்வதற்காக. ஆகவே பாஜகவிற்கு இது கைவந்த கலை, அராஜகம், அட்டுழியம், எல்லோரையும் அரசுடைய நிறுவனங்களை வைத்து ஒடுக்குவது. ஆகவே பாரத பிரதமர் ஒரு முறை இல்லை, எத்தனை முறை வந்தாலும், எத்தனை 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் உலகத்திற்கு ஜனநாயகத்தையும் தேர்தல் முறையையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கேரள முதல்வர் பினராயி விஜயன் பாஜக கூட்டணிக்கு வந்தால் அதிக அளவில் நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் பேசியிருக்காரு. இப்போ அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. பாஜகவை ஆதரித்தால், பாஜக பக்கம் சாய்ந்தால் நிதி கொடுப்போம் என்று. இது ஜனநாயகமா? இதான் ஜனநாயகமா? தமிழ்நாட்டு மக்கள் வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி தன்னுடைய பங்களிப்பை அளிக்கிறார்கள், வரியாக, ஜிஎஸ்டியாக. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பது சொற்ப தொகை. இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பையும் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி கொடுக்கின்ற ஜிஎஸ்டி தொகையை உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு கொடுக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இதுதான் பிஜேபியுடைய ஃபார்முலா. பிஜேபி மாடல் என்று சொன்னால், ஒருவரிடம் எடுத்து உழைப்பவருடன் எடுத்து உழைப்பு இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் பிஜேபியோட மாடல். அது மக்களே இப்போ கோபேக் மடின்ட்டாங்க. நாங்கள் காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ தமிழ்நாடு மக்கள் எல்லாம் மோடியே திரும்பி போகின்ற குரல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த தேர்தலில் நல்ல முடிவு அளிப்பார்கள் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக.